உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராதா, மௌனையா, ஹே, ஹே, மௌனையா, அப்பா. அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது, சரியா? போதும் ராதா. மௌனையா, அப்பா. அப்பா எப்படி இருக்காரு? அப்படி நல்லா இருக்காருல்ல? அப்பா ஐசியூல இருக்காரு. மௌனையா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அப்பாக்கு என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு. நான் மட்டும் அவரை பார்க்கணும்னு இப்படி பிடிவாதம் பிடிக்கலன்னா அவருக்கு இந்நேரம் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது. நான் என்ன காரியம் பண்ணிருக்கேன்? உன்னால எதுவும் ஆகல ராதா. அப்பா குணமாயிடுவாரு. மௌனையா, ஒருவேளை அப்பாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால என்ன மன்னிக்கவே முடியாது மௌனையா. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அப்பாக்கு எதுவும் ஆக கூடாது மௌனையா. அப்பாக்கு எதுவும் ஆக கூடாது. ராதா, என்ன கொஞ்சம் பாரு. இங்க பாரு, ராதாவுக்கு எதுவும் ஆகாது. நான் தான் உன் கூடவே இருக்கல்ல. சரி விடு, போதும். அழக்கூடாது, சரியா? போதும். அப்பா சரியாயிடுவாரு. டாக்டர் சார், என் பையன் எப்படி இருக்கா? வெல், இனி அவர் உயிருக்கு ஆபத்து இல்ல. ஆனா அவர் ரொம்ப ஏதோ ஸ்ட்ரெஸ் ஆயிருக்காருன்னு தெரிய வருது. திடீர்னு இப்படி ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அவருக்கு அதிர்ச்சி தர மாதிரி ஏதாவது நடந்ததா? சண்டை பிரச்சனைன்னு ஏதாவது? அது அது அப்பாக்கு யார்கிட்ட இருந்து போன் வந்தது. யார்கிட்ட இருந்து போன்? மோனையா, இப்ப யார்கிட்ட இருந்து போன் வந்ததுன்னு முக்கியம் இல்ல. அப்பாவோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். எல்லாமே என்னோட தப்புதான் மோனையா. அப்பா சரியாயிடுவார்ல. அப்பாக்கு என்னால இந்த மாதிரி ஆயிடுச்சு. உங்க அப்பாவுக்கு உன்னால எல்லாம் எதுவும் ஆகல. ஓகே, அவர் தான் நல்லா இருக்காருல்ல. கடவுளே கிருஷ்ணா, சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க எப்பவும் எனக்கு துணையா இருந்திருக்கீங்க. வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலயும் நீங்க என் கையை பிடிச்சு நடக்க வச்சீங்க. அப்ப எனக்கு வெறும் 6 வயசு. அப்பவே என்னோட அம்மாவை இழந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நீங்க எனக்கு ஒரு அழகான குடும்பத்தை கொடுத்தீங்க. அங்க எனக்கு அம்மா இல்லாத குறையே தெரியவே இல்லை. இனிமே நீ என்ன அம்மானே கூப்பிடலாம். அப்புறம் அப்புறம் அப்பா எனக்கு அப்பாவோட பாசத்தை கொட்டி கொடுத்தாரு. கூடவே தாய் பாசத்தையே கொடுத்தாரு. ஆனா நான் இன்னைக்கு செஞ்ச ஒரே ஒரு தப்பால என் அப்பாவோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஆனா ஆனா கடவுளே கிருஷ்ணா, நீங்க இப்பவும் என் கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னோட அப்பாவுக்கு நீங்க எதுவும் ஆக விடல. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. பெரியவங்க சொல்லுவாங்க, நாம ஒருத்தருக்கு நல்லது செய்ய முடியலன்னா பரவாயில்ல, ஆனா யாருக்கும் கெடுதல் பண்ணவே கூடாது.
ஆனா என் அப்பா விஷயத்திலேயே நான் ரொம்ப கெடுதல் பண்ணிட்டேன் கடவுளே கிருஷ்ணா. கடவுளே கிருஷ்ணா, ஒருவேளை என் அப்பாவோட இந்த நிலைமைக்கு நான் அவரை சந்திச்சதுதான் காரணம்னா நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன் கடவுளே கிருஷ்ணா. நான் என்னோட முகத்தை என் அப்பாவுக்கு எப்பவுமே காட்ட மாட்டேன், வாழ்க்கையில எப்பவும் காட்ட மாட்டேன். ஆனா நீங்க அவருக்கு எதுவும் ஆக விட்டுறாதீங்க. அவருக்கு எதுவும் ஆக கூடாது. நான் அவரை விட்டுட்டு நிரந்தரமா தூரமா போயிடுறேன், ரொம்ப தூரமா போயிடுறேன். அவர் இனிமே என் முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு. ஆனா அப்பா நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும். அம்மா ராதா, குழந்தைங்களுக்கு பெத்தவங்க எப்பவுமே கெடுதல் நினைக்க மாட்டாங்கம்மா. அதனால அவங்களை விட்டு தூரமா போக வேண்டிய அவசியமும் இல்லை. அதுலயும் நீ எங்களோட செல்ல பொண்ணு இல்லையா? வாழ்க்கை முழுக்க நீ அப்பாவை பத்திரமா பாத்துக்கிட்ட. அப்படி இருக்கும்போது அவரை விட்டு தூரமா போக நீ எப்படி நினைக்கலாம்? அதுவும் இந்த நேரத்துல நீ உங்க அப்பாவை விட்டு போக கூடாதுமா. அவருக்கு இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணணும். வாமா போல. இல்ல பாட்டி, இல்ல. உங்களுக்கு நல்லா தெரியும்ல எனக்கு உங்க 2 பேர் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு. உங்களையும் அப்பாவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்க 2 பேருக்கும் என்னால ஒரு கஷ்டம் வருதுன்னா அதுக்கான நஷ்ட ஈடையும் நான் தானே கொடுத்தாகணும். இங்க பாருமா, குழந்தைங்களுக்கு ஒரே ஒரு கடமைதாமா இருக்கு. பெத்தவங்களை கூடவே வச்சுக்கணும். எனக்கு தெரியுமா, இத்தனை நாள் நீ விலகி இருந்த, அதுவும் இந்த இடத்துல இருந்த. ஆனா உன் மனசு எப்பவுமே பர்சானால தான் இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். ஒரு நாள் கூட உங்க அப்பாவை நினைக்காம உன்னால இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ராதா, இன்னைக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்குல்ல, இது இந்த கடவுளோட விருப்பம்னு நினைச்சுக்கோ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.